சென்னை பல்லாவரத்தில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் சட்டப்பள்ளியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் தலைமை விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி என் கோட்டீஸ்வர சிங், கௌரவ விருந்தினராக உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு மணீந்திர மோகன் ஸ்ரீவஸ்தா கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் திருமதி புஷ்பா ஐசரிவேலன் தமிழ் வழக்குரை போட்டியில் வெற்றி பெற்ற சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவித்தனர். மேலும் இவ்விழாவில் உச்சநீதிமன்ற நீதிபதி கோடீஸ்வர் சிங் அவர்கள் பேசுகையில், சட்டம் என்பது வெறும் பட்டம் பெறுவது மட்டுமல்ல, சட்டத்தின் ஆளுமை பற்றி ஆழ்ந்த அறிவை பெறுவதே சட்டக்கல்வியின் உரிய நோக்கம் என்று வலியுறுத்தினார். விடாமுயற்சி, கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, ஒடுக்கம், நிலைப்புத்தன்மை கால வழக்கறிஞர்களுக்கு தேவையான முக்கிய மதிப்பீடுகள் என தெரிவித்தார். வழக்கறிஞர்களுக்காக காத்திருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்தார். சிறப்பு விருந்தினர்களாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி.கே. இளந்திரையன், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி பாரத சக்கரவர்த்தி மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர். கலைமதி மற்றும் 2000க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி பயிலும் மாணவ மாணவிகள் விழாவில் கலந்து கொண்டனர். பல்லாவரம் செய்திகளுக்காக எஸ். பிரபு. Dean School of Law Dr. S. Ambika Kumari, Deans, Directors, Heads of Departments, Faculty, Colleagues, Alumni. Holistic legal education. The Thiru Aishwarivelan Memorial Moot Court Competition conducted with all of you. We are very honored to have with us today a distinguished group of judges whose presence adds Lordship Honorable Justice Manindra to the rule of law. We are honored to have their Lordships Honorable Mr. Justice M. Nirmal. You are a students of law, and being a student of law is something very different. I say so because நீதி வழுவா நெறிமுறையும் வாழ்வும் இது ஒரு சாதாரணமான கூற்று அல்ல. மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சட்டமும் நீதியும் எல்லா கணங்களிலும் பங்கெடுக்கிறது. நீங்கள் கல்வி கற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சட்ட வரைமுறை இருக்கிறது. இத்தனை மதிப்பெண்கள் பெற வேண்டும், பெற்றால் ஒரு கல்லூரியில் நுழையலாம். வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலுமே சட்டமும் நீதியும் பின்னி பிணைந்திருக்கிறது. அதனால்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களின் ஆகச் சிறந்த அறிஞர்கள் அனைவரும் ஒன்று கூடி எழுப்பிய ஒரே கேள்வி, உலகத்தில் கல்வி சார்ந்த துறைகளிலே எது மிகவும் முக்கியமான துறை? அதற்கு அவர்கள் பதில் தந்தார்கள், சட்டத்துறை என்று. அதனால் சட்டத்துறையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் ஒன்று சொல்ல வேண்டும். மடிப்புக்குரிய நீதிபதிகளே, மரியாதைக்குரிய ஆசிரியர்களே, அன்புள்ள மாணவர்களே, வணக்கம். It is indeed a great pleasure to stand in front of the dear students and of course the legal luminaries here in celebration of this wonderful contribution by the Institute. I offer my congratulations to the institution for having made a very bold initiative and successful initiative